ஐஸ்வர்யவான் வந்து நான் தான் துதிக்கிறேன், நான் தான் கர்த்தரை போட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஆணவமா சொல்லுவான். ஆனா லாசர் அப்படி இல்லை. ஜபம் பண்ணுவான், ஆண்டவரோட பிரியமா இருப்பான், அப்படி இருப்பான். ஆனா என்ன பண்ணாரு ஆண்டவர்? லாசரை வானத்துக்கு கூட்டி கொண்டு போனார், பரலோகத்திற்கு. ஐஸ்வர்யவான் என்ன பண்ணாரு? அவரு பூமியில இடம் பிடித்து வைத்தார். பூமியில இடம் பிடித்து வைத்தார்னா அவன் வந்து பூமியில புதைச்சாங்க. ஆனா லாசர் வந்து அப்படி இல்லை. ஆண்டவர் வந்து அவனை மேல தூக்கினார். சத்தியத்தை அறிவிப்பது நலமாயிருக்கும். சத்தியம்னா இந்த வேத வாக்கு தான் சத்தியம். இரவுல என்ன பண்ணோம்னா நம்ம வந்து தினமும் பைபிள் படிக்கணும். பைபிள் படிக்க தெரியலனாலும் பரவாயில்ல, நம்ம பைபிளை திறந்து வச்சுன்னு ஆண்டவரோட பேசணும். கடவுளே, எனக்கு பைபிள் படிக்க தெரியாதுப்பா, ஆனா உன்னுடைய சத்தியத்தை எனக்கு தெரிவிக்கும்படியான ஞானத்தை எனக்கு தாங்கப்பா. நம்ம வந்து ஆண்டவரோடு நம்ம பேசணும். இந்த வாக்கு இந்த வேதத்தில் வந்து சொல்றது என்னன்னா, சங்கீதம் 92 காலையில உமது கிருபையும் இரவில உமது சத்தியத்தை அறிவிப்பது நலமாயிருக்கும். உதாரணத்துக்கு போன் எடுத்துக்கலாம். போன்ல வந்து நல்லதும் வரும், கெட்டதும் வரும். ஆனா இந்த வேதத்துல அப்படி இல்லை. நல்லது மட்டும் தான் நம்ம கத்துக்கணும். நம்ம இரவு மட்டும் இல்ல, காலையில எழுந்த உடனே பைபிள் படிக்கணும். ஆனா போனாலும் பைபிள் படிக்கணும். அடுத்தது 6வது 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம்.